வெல்கம் டு ஆர்பிசி வேர்ல்டு. நீங்கள் பார்க்குற இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல். ஸோ கருங்கல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஏரியாவுக்கு ரொம்ப பக்கத்தில், அதாவது சரியாக சொல்லணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. சோலை ரிசார்ட் வழியாக, சரியாக சோலை ரிசார்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான 5 சென்ட் வீட்டு மனை விலைக்கு வந்திருக்கு. அந்த வீட்டு மனையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருங்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோலை ரிசார்ட் வழியாக போகக்கூடிய வழியை நான் காட்டியிருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாலூர் வழியாகவும் வரலாம். அதை பாலூர் ரூட்லேருந்து மங்களக்குன்று அந்த ரூட்லேருந்தும் நீங்கள் வரலாம். அதை வீடியோவில் கடைசியாக இணைச்சிருக்கேன். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்து சோலை ரிசார்ட்டு போகக்கூடியது. ஸோ சோலை ரிசார்ட்டுக்கு பக்கத்தில் நம்மளோட வீட்டு மனை அமைஞ்சிருக்கு. சுற்றி பக்கத்தில் வீடுகள் இருக்குது. இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன், அதுவும் குறைஞ்ச விலையில். உங்களுக்கு கருங்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. 900 மீட்டர் டிஸ்டன்ஸு இந்த இடத்துக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. லோ பட்ஜெட்டு வாங்கி போட்டிங்க அப்படின்னா பின்னால் வந்து ஒரு நல்ல விலை ஏறும், அல்லது வீடு கட்டுறதுக்கும் உபயோகப்படும். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறையா இடது வலது பக்கமும் 2 பக்கமும் வீடு இருக்குது. நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சில வீடுகள் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி வளம், ரொம்ப அருமையான நீர்வளம் உள்ள இடம். அது மட்டும் இல்லாமல் செழிப்பான தென்னையில் நல்ல காய்பலன் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான இடம். ஸோ நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த வீடுகள் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லெஃப்டில் இருக்கிற இடம். மொத்தம் 5 சென்ட்டு. சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நீர்ப்பிடிப்பு உள்ள அருமையான ஒரு பகுதி, அமைதியான ஏரியாவும் கூட. பிரித்து தர மாட்டாங்க. 5 சென்ட் அப்படிங்கிறதுனால மொத்தமாக தான் தருவாங்க. 5 to 5.5 இருக்கலாம் இடம். வந்து அளந்து பார்த்து என்ன அளவு இருக்கோ அதுக்கு அமௌண்ட்டு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு 6 தென்னை மரம் இருக்குது. அந்த 6 தென்னை மரமுமே நல்ல அருமையான காய்பலன் கொடுக்கக்கூடிய தென்னை. இந்த ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மங்களக்குன்று போகக்கூடியது. ஸோ நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன். உங்களுக்கு சிட்டிக்கு ரொம்ப பக்கம், கருங்கல் சிட்டிக்கு ரொம்ப பக்கம். பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணணுன்னா ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட சரியாக ஒரு 3 to 4 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது. சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் சோலை ரிசார்ட் இருக்குது. வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த மங்களக்குன்று ரோடு வழியாகவும் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு. ஸோ அதை இனி நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவில் காட்டுறேன். நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி, வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ரொம்பவுமே ஒரு அருமையான இடம். அதுவும் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து குறைவான பட்ஜெட்டில் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ குறைவான பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறவங்களுக்கு கருங்கல் ஏரியாவில் இது ரொம்பவுமே ஒரு அருமையான இடம். மொத்தமாக 5 சென்ட் தான் அவைலபிளாக இருக்குது. இதுதான் அந்த பாலூர் டு மிடாலம் போகக்கூடிய அந்த ரோடு. அந்த ரோட்லேருந்து நம்ம இடத்துக்கு போகிறத வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த இடம் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன். வீடியோவில் நம்பர் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்துக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விலை ஒரு சென்ட்டுக்கு வந்து 3.5 லட்ச ரூபா எதிர்பார்க்குறாங்க. 3.5 லட்ச ரூபா கருங்கலுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு இடம். மொத்தமாக 5 சென்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த இடம் வந்து வீட்டு மனை. ஸோ வீட்டு மனை உங்களுக்கு ஒரு சென்ட் 3.5 லட்ச ரூபா. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில் 2-3 வீடுகள் இருக்குது. மற்றபடி ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக வீடுகள் இருக்குது. 2 பக்கமும் நீங்கள் வலது பக்கம் போய் பார்த்தாலும் ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கமாக வரிசையாக வீடுகள் இருக்குது. இடது பக்கமாக அந்த சோலை ரிசார்ட்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னாலும் வரிசையாக வீடுகள் இருக்குது.